இப்போ நம்ம பார்க்க போகிற புக் ரிச் டேட் அண்ட் புவர் டேட். இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் டி கியோசகி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 2 அப்பா அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரிச் அண்ட் ஒன்று புவர்னு சொல்கிறார். அது ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணவர், இன்னொரு 8th தான் படித்தவர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. அதேமாரி 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஒருத்தர் இறக்கும் பொழுது மில்லியன் கணக்கில் சொத்தோடு இறக்குறாரு. இன்னொருத்தர் அவர் கட்ட வேண்டிய பில்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் அவர் வாழ்ந்துருக்கார். இந்த புக்கில் ஒரு 6 லெசன்ஸ் இதை பற்றி சொல்கிறாரு. ரிச் வந்து பணத்துக்காக வேலை செய்கிறார். பட் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. அதே இடத்துல ரிச் பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. அவர் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க அப்பா கிட்டே போய் எப்படி ரிச் ஆகுறதுன்னு கேட்டார். அதுக்கு அவங்க அப்பா சொன்னது, போய் உன் ஃப்ரெண்டோட மைக்கோட அப்பா கிட்ட கேளு, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். அவர் அவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக புரிய வச்சார்னா, அசர்ட் அண்ட் லைபிலிட்டி 2த்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை அவங்களுக்கு புரிய வச்சார். அசர்ட்ன்றது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது. பட் லைபிலிட்டின்றது நமக்கு அதுலேருந்து ஜஸ்ட் மணி எக்ஸ்பென்ஸ் மட்டும் செலவாகுது. அது எப்படி சொல்கிறாருன்னா, ரிச் டேட் அவரோட தாட்டில் வந்து ஒரு ஹோம்ன்றது லைபிலிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுவே புவர் டேட் ஹோம்ன்றது ஒரு அசட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் தான் இந்த புக்கில் மெயின் கான்செப்ட். ரிச் ஆகிறதுக்கு பை அசட்ஸ் நாட் அ லைபிலிட்டி. அப்புறம் ஃபினான்ஷியல் நாலேஜ் நம்ம தான் லேர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி மற்றவங்களோட பிஸ்னஸுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறது மூலிமா அவங்கள ரிச் ஆகிறோமே தவிர நம்ம ரிச் ஆகிறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பாண்ட்ஸ் வாங்கலாம், ஆர்எல்ஸ் ராயலிட்டிஸ், ஒரு ஜஸ்ட் மியூசிக், இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுற மாதிரி உங்கள் ஓன் கம்போசிஷனில் ஏதோ ஒன்று நம்ம ரெடி பண்ணி அது மூலிமா ஒரு மணி சோர்ஸ் இன்கம் ரெடி பண்ணணும். ரிச் ஆகிறதுக்கு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அவங்கள அந்த விஷயம் அவங்கள ரிச்சாக மாற்றும். ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. இந்த புக்கை படித்தா ஹவு டு பிகம் ரிச் அண்ட் ஹூ ஸ்டே ரிச் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அசட் அண்ட் லைபிலிட்டியை பற்றிய டிஃப்ரென்ஸை வந்து நிறைய எக்ஸாம்பிள் ஸ்டோரிஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புக் வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ ஸ்மால் பைட் அ புக் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.